بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் பக்ராவில் 2ஆம் அத்தியாயத்தில் 274 வசனங்களை முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 275வது வசனம். இந்த வசனம் ஏற்கனவே சொன்ன செய்திகளிலிருந்து மாறுபட்டு வட்டியை குறித்து விரிவாக பேசக்கூடிய வசனம். முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு தேவைப்படுற விளக்கங்களை 2ஆவதாக பார்க்கலாம். அல்லதீன ஏக்குலுன ரிபா, வட்டிக்கு அரபியில் ரிபான்னு சொல்லுவாங்க. அல்லதீன ஏக்குலுன ரிபான்னா வட்டியை உண்பவர்கள். வட்டியை உண்பவர்களுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வட்டியை உண்பவர்கள்ங்கிறதுல யார் வருவாங்கன்னு கேட்டால், வட்டிக்கு கடன் வாங்குறான்ல அவன் வரமாட்டான், வட்டி தொழில் பண்ணுறான்ல அவன் வருவான். இந்த வட்டியை உண்பவர்கள் தானே, நம்மளாம் உண்ண கொடுக்குறவர்களாயிருவான். வட்டிக்கு ஒருத்தன் கடன் வாங்குறான்னு சொன்னால் அவன் வட்டியை ஒருத்தனை கொடுக்குறவன் ஆகுறானே தவிர அவன் வட்டி வாங்கினவன் கிடையாது. இப்போ நம்மளே ஒரு அவசியம் வாங்கக்கூடாத விஷயம் வேறு, ஒரு பேச்சுக்கு ஒருத்தன்ட்ட நம்ம வட்டியை கடன் வாங்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம வட்டி சாப்பிடலை, நம்ம தான் வட்டி சாப்பிட அவனுக்கு கொடுக்குறோம். அதனால் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் எதுக்கு சொல்லப்படுதுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு. அல்லதீன ஏக்குலுன ரிபா, வட்டியை உண்பவர்கள், லா யகூமூன, அவர்கள் எழமாட்டார்கள். காமண்டா எழுந்திருப்பது. லா யகூமுன, அவர்கள் எழமாட்டார்கள். இல்லா கமா யகூமு, அல்லது ஒருவன் எழுவதை போன்றே தவிர எழமாட்டார்கள். ஹப்பத்துஹு ஷைத்தானு, ஷைத்தானால் தாக்கப்பட்டவன். தஹப்பத் என்று சொன்னால் அதாவது ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை. தஹப்பத் என்று சொன்னால் தடுமாற வச்சான்னு அர்த்தம். இது பைத்தியம் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். பொதுவாக அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், தள்ளாடி தள்ளாடி தடுமாறி ஒருத்தர் நடக்கிறான்னு வைங்க, அவன் தகப்பத்தை தடுமாறுறான் அப்படிம்போம். ஆனால் அந்த தடுமாறுதல்ங்கிற வார்த்தையை இப்போ எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், பைத்தியம் பிடிக்குது இல்லையா, மெண்டல் ஆகிட்டான்ல, அவன் என்ன செய்வான்டா, எந்த ஒரு ஸ்டடியாக இருக்க மாட்டான், ஒரு உறுதிப்பாடற்றவனாக இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஷைத்தானால் பிடிக்கப்பட்டவன்கிற வார்த்தை பைத்தியத்துக்கு சொல்லக்கூடிய வழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை. அல்லது எத்தஹப்பத்துஹு ஷைத்தானு, ஷைத்தான் யாரை தாக்கிவிட்டானோ, மினல் மஸ்ஸி, தீண்டுதல் மூலமாக, மஸ்ஸண்டா தொடுவது, தீண்டுதல் மூலமாக ஷைத்தான் யாரை தடுமாற செய்து விட்டானோ அவனை போன்றே தவிர எழமாட்டார்கள். அதாவது கியாமத்து நாளில் எல்லாரையும் நல்லா எழுப்புவான். எழுப்பும் பொழுது இவன் மட்டும் வித்தியாசமான முறையில் எழுப்பப்படுவான். அதாவது ஒரு பைத்தியக்காரன் மாதிரி எழுப்பப்படுவான். யார்? வட்டி சாப்பிட்றவனை பார்த்தோம்னா, ஒரு பைத்தியக்காரங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, அவனுடைய அந்த செய்கை சேட்டை நடவடிக்கைகளை வச்சு இவன் லூசுன்னு கண்டுபிடிச்சிருவோம் உலகத்தில். அந்த மாதிரி மறுமையில் எல்லாரும் எந்திரிக்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரனாக இருந்தவங்க கூட பைத்தியக்காரனை எழுப்பப்பட மாட்டான். ஆனால் இவன் பைத்தியக்காரன் மாதிரி எழுப்பப்படுவான். யார்? வட்டியை சாப்பிட்றவன் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவான்னு கேட்டால், ஒரு தனி அடையாளம். இவன் எந்திரிச்சவன் தடுமாறுறதை வச்சுக்கிட்டே இவன் வட்டி வாங்கினவன். அங்கே பைத்தியத்துக்குலாம் வேலை இல்லையில, அங்கே இவனுக்கு பைத்தியமால் ஆக மாட்டான். பைத்தியம் பிடிச்சவன் எப்படி தடுமாறுவானோ அந்த மாதிரி தடுமாறக்கூடிய ஒரு நிலையில் தான் மூளை பாதிப்படைந்தவன் எப்படி தடுமாறுவானோ அந்த மாதிரி தான் வட்டி வாங்குறவன் எந்திரிப்பான் என்று இதில் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டாலும் அதனுடைய பயன்படுத்துகிற அந்த வாசகத்திலிருந்து நம்ம கூடுதலாக சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மறுபடியும் அர்த்தம் பாருங்கள். அல்லதீன ஏக்குலுன ரிபா, யார் வட்டியை உண்கிறார்களோ அவர்கள், லா யகூமுன, கியாம நாள்னு வச்சுக்கிறேன், யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் எழுந்திருக்க மாட்டார்கள். இல்லா கமா யகூமு, அல்லது ஒருவன் எழுந்திருப்பதை போன்றே தவிர, இல்லைன்னா தவிர, கமா யகூமுல்லதி, ஒருவன் எழுந்திருப்பதை போல. எந்த ஒருவன்? எத்தஹப்பத்துஹு ஷைத்தானு, ஷைத்தான் அவனை தடுமாற வைத்து விட்டான். மினல் மஸ்ஸி, அவனுடைய தீண்டுதல் மூலமாக, மசின்னா தொடுவது, தீண்டுதல்.
அவனுடைய தீண்டுதல் மூலமாக ஷைத்தான் யாரை தடுமாற வைத்து விட்டானோ அவனை போன்றே தவிர எழமாட்டார்கள் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு விஷயம். இதில் இந்த பைத்தியம் ஒருத்தனுக்கு பிடிக்குதுன்னு வைங்க, பைத்தியம் பிடிச்சுன்னு சொன்னால் அந்த அரபுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஷைத்தான் பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அன்றைய காலத்தில் இந்த பைத்தியத்துக்கு எதனால் பிடிக்குதுங்கிற அறிவு இல்லாத ஒரு காலம். அதாவது இந்த குர்ஆன் அருளப்பட்ட அந்த காலத்தில் எல்லாம் ஜாஹிலியா மக்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் மெண்டல் ஆகிட்டான்னு சொன்னால், இந்த மெண்டல்ங்கிறது உங்களுக்கு விளங்காது, மூளையில் ஏதோ குழப்பம் ஏற்படுச்சுன்னு இல்லாமல் ஷைத்தான் பிடிச்சிட்டான், அவனை ஷைத்தான் பிடிச்சதுனால அப்படி வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னுட்டா ஷைத்தானால் தான் அது ஏற்படுது என்பது அவங்களுடைய நம்பிக்கை. ஷைத்தானையெல்லாம் நம்பி இருந்தாங்க மக்கா காப்பீர்கள். ஷைத்தானு மலக்கு அல்லாவையெல்லாம் நம்பி தான் இருந்தாங்க. அந்த மக்களுடைய வழக்கத்தில் பைத்தியத்துக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னு கேட்டால் ஷைத்தான் பிடிச்சவன். ஆனால் உண்மையில் ஷைத்தான் பிடிக்கிறானா அல்லது அந்த மக்களுடைய வழக்கப்படி இது சொல்லப்பட்டிருக்கா? ஷைத்தான் பிடிச்சி தான் ஒருத்தன் பைத்தியம் எதனால் ஏற்படுதுன்ற ஷைத்தான் பிடிப்பதனால் ஏற்படுதுன்னு இதில் வருகிறது. அப்படி தானே வருது. ஷைத்தானா பிடிக்கப்பட்டு பைத்தியமாக இருக்கிறானே அவனை போல தான் எழுவான் என்று சொன்னால், அப்போ பைத்தியத்தை ஷைத்தான் தான் ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிற விஷயம் உண்மையாக அதை எப்படி புரிந்து கொள்வது? அது முக்கியமாக அறிய வேண்டிய விஷயம். பைத்தியமாக எழுவான் இல்லா யக்கூமும் கல் மஜ்னூனி இல்லா கல் மஜ்னூனின்னு போட்டிருக்கலாம். பைத்தியக்காரனை தவிர எந்திரிக்க மாட்டார்கள்னு. அந்த பைத்தியக்காரன்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்னவா இருக்குன்னு கேட்டால், ஷைத்தானால் பிடிக்கப்பட்டானே அவன் எழுவது போலத்தான் எழுவார்கள். இந்த ஷைத்தானால் பிடிக்கப்பட்டான்றால் அது பைத்தியத்துக்கு தான் சொல்கிறதுன்னு இந்த மக்கள் விளங்கி வச்சுருந்தாங்கல்ல, அந்த அர்த்தத்தை நோக்கி போயிடுவாங்க. பைத்தியத்தை சொல்லப்படுதுன்னு விளங்கிடுவாங்க. ஆனால் அப்போ இந்த பைத்தியம் ஷைத்தானால் தான் ஏற்படுதாங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. ஷைத்தான் தான் பைத்தியத்தை ஏற்படுத்தும். லூஸ் ஆகிட்டான்னு வைங்க, இந்த கிறுக்கனை ஆகுறது ஷைத்தானுடைய தீண்டுதலில் ஏற்படுமா என்றால் இதை தனியாக இதை வச்சுக்கிட்டு வேறு சான்றுகளை நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால், பைத்தியத்தை ஷைத்தான் ஏற்படுத்த மாட்டான். அவனுக்கு ஏழுமா ஏழாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். அவனுடைய லட்சியத்துக்கு அது மாற்றமானது. ஷைத்தானுடைய லட்சியம் என்ன சொல்லிட்டவன் அல்லாட்ட சவால் விட்டு வந்தான், நான் எல்லாரையும் நரகவாசி ஆக்கிடுவேன்ட்டு வந்தான். மனிதர்களை கெடுத்து நாசமாக்கி சொர்க்கத்துக்கு போகிறவனை நரகவாசி ஆக்கிறது தான் யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. அதுக்கு தான் அவகாசத்தையும் கேட்டான், அதுக்கு தான் அல்ல அவகாசத்தையும் கொடுத்தான். அப்போ ஷைத்தான் ஒருத்தனை ஒரு மனிதன்கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு கேட்டால், அவனை கெட்ட செயல் செய்ய வைப்பான். அல்லாஹ் கடமையாக்குனதை செய்ய விடாமல் தடுப்பான். அல்லாஹ் தடுத்தவைகளெல்லாம் செய்யுமாறு ஆசை காட்டுவான். அதுக்கு பழியாகி மனுஷன் என்ன செய்வான்? அந்த தவறுகளை செய்வான், நரகவாசியாக போயிடுவான். அப்போ மனிதர்களை நரகவாசி ஆக்குவதற்காக வேண்டி தான் ஷைத்தானுடைய ஒவ்வொரு காய் நகர்த்தலுமே இருக்கும். இப்போ ஒரு மனுஷனை பைத்தியக்காரன் ஆகிட்டான்னு வைங்க, ஷைத்தான் ஒரு வேளை ஒருத்தனை பைத்தியக்காரன் ஆகிட்டான்னா பைத்தியக்காரனுக்கு நரகம் உண்டா? பைத்தியக்காரன் வழிகெடுக்கப்பட்டவன்ட்டு சொல்லுவீங்களா? ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை கிறுக்கன் ஆக்கி விட்டான் ஷைத்தான். கிறுக்கன் ஆக்கிட்டான்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சாலும் நல்லா கேள்வி கேட்க மாட்டான். ஒருத்தனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஷைத்தானுடைய லட்சியத்துக்கு அது மாற்றும். ஷைத்தான் அவனை தன் உணர்வோடு இருக்க வைத்து பாவம் செய்ய வச்சா தான் அவனை நரகத்தில் கொண்டு சேர்க்க முடியும் ஷைத்தானால். ஒருத்தனை கிறுக்கு பிடிக்க வச்சு கொலையே பண்ணிட்டான்னு வைங்க, இந்த கொலைக்கு உலகத்திலையும் தண்டிக்க மாட்டாங்க, ஆகிரத்திலும் தண்டிக்க மாட்டோம். ஒரு பைத்தியக்காரன் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான்னு சொன்னால் தண்டிப்பாங்களா உலகத்தில்? பைத்தியக்காரங்கிறத நிரூபிச்சிட்டோம்னு சொன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டே வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர உலகத்துலேயும் தண்டிக்க மாட்டாங்க. அல்லாவாச்சும் தண்டிப்பானா? அல்லாவும் தண்டிக்க மாட்டான். பைத்தியம் ஆன பிறகு அவனை எப்படி கேள்வி கேட்குறது? பகுத்தறிவோடு ஒருத்தன் செயல்படும் போது தான் கேட்க முடியும். இப்போ ஷைத்தான் பைத்தியம் ஏற்படுத்துறது அவனுடைய லட்சியத்துக்கு மாற்றமானதாக இருக்கிறது. அவனுடைய லட்சியம் நரகவாசி ஆக்குறது. பைத்தியமாக்குனா சொர்க்கவாசியாக போயிடுவாங்க. பைத்தியக்காரனுக்கு சொர்க்கம் தானே, பைத்தியக்காரன் எந்த ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ ஷைத்தான் அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்மளை வழிகெடுக்கிறத தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தன் பைத்தியத்தை ஏற்படுத்தினானேயானால் அவனுடைய தன்மைக்கு அது மாற்றினது. உடனே நுணுக்கமாக பார்த்து அவன் செய்வான். இப்போ நம்ம இவனை கிறுக்கனாக்கணும்னா இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்
அப்படின்னு சொல்லி கிறுக்கன் ஆக்க மாட்டான். ஆக்க சக்தி இருந்தால் கூட, கிறுக்கனாக ஆக்கக்கூடிய சக்தி சைத்தான்கிட்ட இருந்தால் கூட அதை அவன் செஞ்சானேயானால் அது அவனை நரகவாசி ஆக்குவதிலிருந்து அவனை பாதுகாக்கும். அதனால் சைத்தானால் பிடிக்கப்பட்டவன் பைத்தியம்ங்கிறது ஊர் வழக்கத்தில் அப்படி இருந்ததுனால சொல்லப்பட்ட வாசகம் தானே தவிர பைத்தியத்துக்கு சைத்தான் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் சில வசனங்கள் நீங்கள் பாருங்கள். இது 4வது சூறாவில் 118, 19, 20 என்ன வருதுன்னு கேட்டால் ஒக்கால சைத்தான் சொல்கிறான், அல்லாட்ட சொல்கிறான். எப்போ சொல்கிறான்? வெளியேறான்னு அல்ல அவனை வெளியேற்றும் போது சொல்கிறான், லத்தஹிதன்ன மின்ன இபாதிக்க நசீபம் மஃபருல்லா, உனது அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை நான் வென்று எடுத்துருவேன். உலில் நன்னகும், அவங்கள வழிகெடுப்பேன். சைத்தான் என்ன சொல்லிட்டு வர்றான்? வழிகெடுப்பேங்கிறான். பைத்தியமாக்குறது வழிகெடுக்கிறதுல வருமா? வராது. உளவு மண்ணி என்னகும், அவங்களுக்கு நான் ஆசை வார்த்தை காட்டுவேன். பைத்தியக்காரனுக்கு ஆசை வார்த்தை காட்ட முடியுமா? அவன் போக்கில் போயிட்டுருப்பானே தவிர எதன் மீதும் ஆசையை ஊட்டி அவனை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. சைத்தான் செய்கிற வேலையெல்லாம் பைத்தியம் இல்லாதவனை கெடுக்கிற வேலையை தான் செஞ்சிகிட்ருக்கிறான். அது மாதிரி உள்ள ஆமுரன்னகும், அவங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். பழைய பத்தி குன்ன ஆதானல் அண்ணாமி, கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். இதெல்லாம் சைத்தானுடைய கட்டளை. இப்படி யார் செய்வான்னு கேட்டால் சுயநினைவோடு இருக்கிற மனுஷன்தான் செய்வான். உள்ள ஆமுரன்னகும், மேலும் அவங்களுக்கு கட்டளையிடுவேன். பழைய கையிருன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய கோலத்தை மாற்றுவார்கள், அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுவார்கள். உமை எத்தகது ஷைத்தான வலியன், ஷைத்தானை யார் வழியாக பொறுப்பாளர் ஆக்கி கொண்டானோ, மிந்துனில்லா அல்லாஹ் விட்டுட்டு ஆக்கி கொண்டானோ, ஃபகத் ஹசிர ஹுசுரான முபீனா, அவன் தெளிவான ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு மேலும் சொல்கிறான், எய்துகும், ஷைத்தான் அவர்களுக்கு தவறான வாக்குறுதி அளிக்கிறான். ஒய்யு மன்னீகும், அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறான். ஒமா எய்துகும் ஷைத்தான் இல்லா குரூரா, ஏமாற்றுவதை தவிர வேறு எதுவும் அவன் வாக்களிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் 117, 118, 119, 120 இந்த வசனங்களில் ஷைத்தான் என்ன செய்வான் என்று அவன் கேட்டான். அதைத்தான் செய்ய அல்ல அதிகாரம் கொடுத்துருக்குறான். அப்போ ஷைத்தானுடைய வேலை நம்மளுக்கு தப்பான எண்ணத்தை தூண்டுவது, நேரான வழிக்கு போகாமல் தடுக்கிறது. இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் அவனுக்கு கிறுக்கனாக்கக்கூடாது. கிறுக்கனாக்குன்னா அவனுக்கு நேரான வழியும் கிடையாது, தவறான வழியும் கிடையாது. அவன் கிறுக்கனாக இருக்கிறதுனாலேயே மறுமையில் தப்பிச்சுக்கிடுவான். அது வேறு இன்னொரு வசனம் அதே மாதிரி பாருங்கள். இது 7வது சூறாவில் 16, 17 வசனம். கால இப்லீஸ் சொன்னான், ஃபபிமா அல்லாட்ட சொல்கிறான், மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தவறு செய்ய தூண்டினதுக்கு பிறகு ஷைத்தானை வெளியேற சொல்கிறான்ல. அப்போ வெளியேற சொல்லும்போது ஷைத்தான் அல்லாட்ட கேட்குறான், எப்படி? ஃபபிமா அகுவைத்தனி, என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால் லஅகூதன்னலஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில் நான் உட்கார்ந்து கொள்வேன். இறைவா, நீ ஒரு நேரான பாதையை மக்களுக்கு காற்றியில் அந்த இடத்துல நான் உட்கார்ந்து கொள்வேன். அதுக்கு எனக்கு நீ வாய்ப்பு கொடு. சும்மல ஆத்தி என்னகும், பிறகு அவர்களிடத்தில் நான் வருவேன். மிம்பை நீ ஐதீகம், அவங்களுடைய முன்புறம் இருந்தும், ஒமின் ஹல்ஃபிகும், அவங்களுடைய பின்புறத்தில் இருந்தும், வான் ஐமானிகும், அவங்களுடைய வலப்புறங்களில் இருந்தும், வான் ஷமாயிலிகும், அவங்களுடைய இடப்புறங்களிலிருந்து நான் வருவேன். எல்லா பக்கமும் நான் சூழ்ந்துட்டு போய் வழிகெடுப்பேன். உன்னோட அடியார்களை நேரான பாதையில் உட்காந்துக்கிறவன், இந்த பக்கமும் வருவேன், இந்த பக்கம் வருவேன், இந்த பக்கம் வருவேன், பின்னாடி வரும், எந்த பக்கம் வர முடியாமல் ரவுண்டு கட்டிடுவேங்கிறான். ரவுண்டு கட்டி நான் வழிகெடுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்கள் அதிகமான பேரை நன்றி உள்ளவர்களாக இறைவா நீ காண மாட்டாய், நன்றி கட்டவங்களாக்கி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி 7வது சூறாவில் 16, 17 வசனங்களில் சொல்லப்படுது. அப்போ ஷைத்தானுக்குன்னு என்ன வேலை இருக்குன்னு குர்ஆன் சொல்லுகிறதோ அந்த வேலையில் பைத்தியம் வராது. அந்த பைத்தியம் என்பது அந்த வேலைக்கு மாற்றமானது. ஷைத்தான் எந்த வேலை செய்வான்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு மாற்றமான விஷயந்தான் எது? இந்த பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. அப்போ ஷைத்தான் பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்குமே. ஆனால் அப்போ ஷைத்தான் வழிகெடுக்குவான், ஆசை வார்த்தை காட்டுவான் அப்படிங்கிறலாம் பொய்யா போயிடும். அப்போ ஷைத்தான் ஆசை வார்த்தை காட்டாமல் அவனை சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ள பாதையில் திறக்கிறான். கிறுக்கனாக்குவதன் மூலமாக அவன் எந்த தப்பு செஞ்சாலும் தப்பே இல்லைன்னு ஆயிருமே. தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்தா தான் நரகத்துக்கு போவான். தப்பு செய்கிறதுக்கெல்லாம் தண்டனை இல்லைன்னு ஆகிட்டா என்ன ஆகுறது? அப்போ ஷைத்தானுடைய வேலை என்ன நமக்கு நல்லா தெரியுதா?
அகமதில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, ருஃபியல் கலமும், ருஃபியல் கலம்னா பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. அன்சலாதின் 3 பேரை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு எல்லாம் சொல்கிறான். 3 பேர் விஷயத்தில் எழுதுறது கிடையாது, அவன் என்ன வேணாலும் செய்வான், அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிறான்லாம். ருஃபியல் கலமும், களம் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. பேனா உயர்த்தப்படுவது என்று சொன்னால் பதிவு செய்யப்படுவது இல்லை. அன்சலாதின் 3 பற்றி, 3 பேருடைய விஷயங்களை பற்றி பேனா தூக்கி வச்சுருவான்ல. அந்த 3 பேர் என்ன செஞ்சாலும் சரி தான் அது எழுதப்படாது, பதியப்படாது, பாவமாக கருதப்படாதுன்னு அர்த்தம். 3 பேர் யாருன்னு கேட்டால், அணி நாயுமே, ஒருத்தன் தூங்குறவனை பற்றி, ஹத்தா எஸ்தைக்கில் முழிக்கிற வரைக்கும், தூங்கிட்டானா முழிக்கிற வரைக்கும் அவன்கிட்ட என்ன நிகழ்ந்தாலும் சரி அது பதிவாகாது. நீங்கள் கனவுல பல விஷயங்களை பார்க்குறீங்க, அதுக்கெல்லாம் கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். தூங்கிட்டு இருக்கும்போது கையை தூக்கி பக்கத்தில் போடுறீங்க, பக்கத்தில் உள்ளவனுடைய கழுத்தில் பட்டு நசுங்கி அவன் செத்து போயிட்டான். தூக்கத்தில் ஒருத்தனை சாவடிச்சு போட்டிங்க, எல்லாம் கேட்பானா? தூக்கிட்டு இருக்கும்போது காலை தூக்கத்தில் உதைக்கிறீங்க, அது பக்கத்தில் படுத்திருந்தால் மேலே பட்டு அவன் போய் கீழே விழுந்து செத்து போயிட்டான், காயமடைஞ்சிட்டான். அதை கேட்க முடியுமா? எழுத முடியுமா? இவனால் தூக்கத்தில் உதைத்து இவனை அதை அப்படி சொல்ல முடியுமா? அதான் எழுத முடியாது. அதான் ருஃபியல் கலமன் சலாத்தின் 3 விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எழுதப்படாது. 1வது ஆள் அணி நாயுமே, தூங்கக்கூடியவனை பற்றி எழுதப்படாது. ஹத்தா எஸ்தைக்கில் முழிச்ச உடனே எல்லாம் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். தூங்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது பேனாத்திக்கு வச்சுருவான். அல்ல, தூங்கி முடித்தவன் என்ன செய்வான்? அவனுடைய ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு எண்ணங்களையும் கூட அவன் கண்காணித்து கொண்டிருப்பான். 1வது ஒரு ஆள். 2வது ஆள் யார்? அணி சபியி, சிறுவனை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டுருச்சு. சின்னவனாக இருக்கான்னு வைங்க, அவனை தண்டிக்கு சின்ன பயலாக இருந்ததா சென்றா கேள்வி கேட்க முடியுமா? பருவம் ஹத்தா ஏகத்தலிமை, பருவம் அடைகிற வரைக்கும் சிறுவனை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விடுகிறது, சிறுவர்களை தண்டிக்கிறது கிடையாது. 3வது ஆள் யாருன்னு கேட்டால், அணில் மஜ்னூனி, பைத்தியக்காரனை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. ஹத்தா ஏக்கில, அவன் சுயநினைவு அடைகிற, பைத்தியம் விலகிற வரைக்கும். பைத்தியத்தில் இருந்தான்னு சொன்னால் எதுவும் பதிவாகாது. பைத்தியக்காரன் செய்கிற எந்த கொள்ள பஞ்சமாக பாதகம் என்னத்தை செஞ்சாலும் சரி தான் அதுக்கு எழுதப்படுவது கிடையாது. அப்போ 3 பேரை விட்டும் பேனா உயர்த்தியாச்சுன்னு சொல்லும் பொழுது, பைத்தியக்காரனாக ஒருத்தன் ஆயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எந்த கேள்வியும் இல்லைன்னு ஆகும் பொழுது அவன் கண்டிப்பாக நரகத்துக்கு போக மாட்டான்ல. அவனுடைய தவறுகள் தான் பதிவு செய்யப்படலையே. அப்போ நரகம் இல்லைன்னா சொர்க்கம்தான், 2 நிலை தான். அப்போ நரகத்துக்கு போகிறதுக்கான இந்த வாசலும் அடைக்கப்பட்டு போயிடுது யாருக்கு? அதனால சின்ன பிள்ளையாக இருந்து போனால் எல்லாருமே சொர்க்கம்ங்கிறாங்கல்ல ஹதீஸில். காஃபி ரூட்டு பிள்ளைகளாக இருந்தாலும், பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி காஃபி ரூட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொர்க்கம் ஏன் சொல்லப்படுது? அவங்களுடைய எந்த ஒன்றும் பாவம் புண்ணியமெல்லாம் அறிவை கொண்டு உள்ள விஷயம். பகுத்தறிவு செயல்படாமல் போனதற்கு பிறகு அவனை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதில் பைத்தியக்காரன் வர்றான்னா அப்படி வரும். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்குறோம், அப்போ ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் ஆயிட்டானே, அவனை போல எழுவான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்போ பைத்தியத்துக்கு ஷைத்தான் தான் காரணம்னு நம்ம சொல்வதாக இருந்தால் இந்த வசனத்தை வச்சு சொல்லலாம். ஆனால் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டுச்சா, இந்த பைத்தியம் என்பதை இப்படி தான் அரபியல் சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டுச்சான். ஒருத்தனுக்கு பைத்தியம் முடித்தாலே ஷைத்தான் முடித்தான்னு தான் சொல்லுவாங்க. அவர்களுடைய வழக்கப்படி இந்த வசனம் வரலப்பட்டுச்சான்னு கேட்டால், அவங்களுடைய வழக்கப்படி மக்கள் நம்பிக்கைப்படின்னு நாங்கள் சேர்த்துக்கிறணும். மக்கள் நம்பிக்கைப்படி ஷைத்தான் பிடித்தவன் எழுபவதை போலத்தான் இவங்க எழுவாங்க. வட்டி சாப்பிட்றவங்க பைத்தியமாக எழுவார்கள், அதாவது ஷைத்தான் பிடித்தவனை போல் எழுவார்கள்னா பைத்தியமாக எழுவார்கள்னு அர்த்தம். இந்த ஷைத்தான் பிடித்தவனை போலங்கிற வார்த்தை ஷைத்தான் தான் அந்த பைத்தியத்தை உண்டாக்குறான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது அல்ல. அந்த அர்த்தத்தில் மக்கள் வழங்கி வைத்திருந்தார்கள், நம்பி வைத்திருந்தார்கள். அந்த வார்த்தையை சொன்னால் தான் பைத்தியன்னு புரியும் அவங்களுக்கு. ஷைத்தானால் பிடிக்கப்பட்டாண்டா தான் லூஸ் ஆகிட்டான்னு விளங்கிக்கிடுவாங்க. அதுக்காக சொல்லப்பட்டதாகத்தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு விளங்கிக்கணும். அது போக இன்னும் பல விஷயங்களில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது சில விஷயங்களுக்கு ஷைத்தானுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த செய்தியை அல்லாஹ் தான் அதை செஞ்சுருப்பான். அல்லாஹ்வோட சேர்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய சில நபிமார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை ஷைத்தானோட சேர்த்து விட்ருவாங்க. ஷைத்தான் செஞ்சாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க.
உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ வந்து மூசா நபியும் ஹலிர் அவர்களும் என்ன செய்கிறாங்க, வந்து மூசா நபியை வந்து அல்லாஹ் அனுப்பி செய்கிறான், நீ ஹலிர்கிட்ட போய் பாடம் கற்றுட்டு வான்னு அனுப்பி விட்றோம். அதை நம்ம முன்னாடியே அந்த ஹதீஸ் புகாரி ஹதீஸில் ஹதீஸ் பாடத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படி அனுப்பும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒரு கூடையில் மீன் எடுத்துக்கிற சொல்கிறான் அல்லாஹ். அந்த மீன் எப்போ தப்பிச்சு போயிடுச்சோ அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. அதாவது மூசாவும் மூசாவுடைய சீடரும் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? ஹலிரன் ஒரு ஆள்கிட்ட போய் பாடம் கற்பிக்கிறதுக்காக எல்லாம் அனுப்பி வைக்கிறான். போகிறாங்க. நாங்கள் எப்படி அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ ஒரு கூடையில் மீன் எடுத்துக்க, அந்த மீன் கூடையில் போட்டுக்க, தண்ணியோட ஊற்றி வச்சுக்க. ஒரு எந்த இடத்துல வரும்போது அந்த மீன் பாஞ்சிருதோ, கடலுக்குள்ளே கடல் ஓரமாக போயிட்டுருக்குறீங்க, அந்த இடத்துல பாஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் அவர் இருப்பார். அதுக்கு அடையாளம் அதுதான். அந்த மீன் வந்து எப்போ கடலில் பாய்கிறதோ அதுதான் அந்த அவர் இருக்கக்கூடிய இடம்னு எல்லாம் சொல்லிடுவான். அப்போ அந்த ஊழியரும் மூசா நபியும் போகும்போது மீன் ஒரு இடத்துல பாஞ்சிரும். பாஞ்சவொன்னே என்ன செய்வார், இந்த ஊழியர் வந்து மூசா நபிகிட்ட சொல்ல மறந்துடுவார். மறந்ததுனால மேலும் போய்கிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கும்போது என்ன செய்வாங்க, மூசா நபி கேட்பாங்க, என்னப்பா ஒரு அளவுக்கு முழுவதும் நான் வந்துட்டு அவரை கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ அந்த ஊழியர் சொல்லுவார், அடாடா நான் ஒன்று மறந்துட்டேனே, மீன் பாஞ்சிருச்சே, அதை மறந்துட்டேன், அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்ன்னு கேட்டால், என்னை சைத்தான் மறக்க வச்சுவிட்டான்னு சொல்லுவார். சைத்தானுடைய வேலை இது கிடையாது, விளங்குதா? சைத்தானுடைய வேலை வந்து வழிகெடுக்கிற விஷயங்களுக்கு தான் வருவான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நான் மறந்துட்டேன்னு சொல்லும்போது சைத்தான் மறக்க வச்சுட்டான்னு சேர்த்து சொல்லிக்கிறது. இந்த கெட்ட செயல்களை ஷைத்தானின் பக்கம் சேர்த்து சொல்வது என்பது ஒரு மரபாக ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறதுனால என்ன சொல்லுவார், இந்த 1863 எடுத்தீங்கன்னா, உமா அன்சானிஹி, அதை எனக்கு மறக்க செய்யவில்லை, இல்லை ஷைத்தானும் அதுக்குறகு, அதை நினைவுபடுத்துவதற்கு ஷைத்தான் தான் என்னை மறக்க செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல. அப்போ ஷைத்தாண்டவுன்னு ஷைத்தான் மறதியை உண்டாக்குறதெல்லாம் ஷைத்தானோட வேலை நீங்கள் நினைக்கக்கூடாது. மறதியை உண்டாக்கினால் அதுவும் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடியது தான். மறந்துட்டு நீங்கள் தொழுவட்டி எல்லாம் கேள்வி கேட்பானா? மறந்துட்டு ஒரு தப்பை செஞ்சால் எல்லாம் கேள்வி கேட்பானா? அப்போ மறதியை உண்டாக்குதல் என்பது அவன் அந்த மறதியான நேரத்தில் அவன் செய்கிற அந்த தவறுகளுக்கு வந்து அல்லாட்ட குற்றம் வராது. வேணும்னு செஞ்சால் தான் குற்றம் வரும். மறதியான ஒரு விஷயத்தில் எடுத்து என்ன செய்யாது, ஒரு குற்றம் வராது. அப்போ மறக்க வைக்கிறது சைத்தானுடைய வேலை கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, சைத்தான் என்னை மறக்க செஞ்சுட்டாங்கிறாரு. யார்? மூசா நபியுடைய ஊழியர் சொன்னார் என்பதை எல்லாம் அதை ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காமல் அப்படியே தன்னுடைய குரானில் பதிவு பண்ணுறான். அப்போ இந்த சைத்தானோட சேர்த்தவனு என்ன விளங்கிக்கிறக்கூடாது, சைத்தான் செய்கிறான்னு விளங்கிக்கிறக்கூடாது. அந்த கெட்ட காரியங்களை சைத்தானோட சேர்த்து அல்லாஹ் தான் மறக்க செஞ்சால் நல்லா இல்லை, அதுக்காக சொல்கிறாரு என்னை அல்லாஹ் மறக்கடிக்க செஞ்சிட்டான்னு அவர் சொல்லி இருக்கணும். ஒமா அன்சானிகி இல்லல்லாஹோ, அல்லாஹ் தான் என்னை மறக்க செஞ்சிட்டான்னு சொல்லணும். ஆனால் நல்ல நல்ல விஷயங்களுக்கு அல்லாஹ் போட்டுக்குருவாங்க, கெட்ட விஷயங்களுக்கு சைத்தானை போட்டுருவாங்க. அது எதுக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வின் பக்கம் அதை சேர்க்கக்கூடாது, அது கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதில் நமக்கு விளங்குது, சைத்தான் இந்த வேலையை மறக்கிற வேலை, இது மறக்க வைக்கிறது பெரிய நரகத்தில் கொண்டு சேர்த்துறேன், மறக்க வைக்கிறது சேர்க்காது. மறதிக்கு தான் எல்லாம் அதுக்கு மன்னிப்பு இருக்க, மறதிக்கு மன்னிப்பு இருக்குது. மறந்துட்டு தூங்கிட்டா எந்திரிச்சவங்க தொழுங்கிறாங்கல்ல, அப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து வந்து இன்னொரு சனம், அதாவது யூசுப் நபியுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். 12:42 சொல்கிறான். அதில் என்ன சம்பவம்னு கேட்டால், யூசுப் நபி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுருவாங்க. பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அடைக்கப்பட்டுருவாங்க. அடைக்கப்பட்ட உடனே ரொம்ப நாள் உள்ளே இருப்பாங்க. அந்த கட்டத்தில் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த நாட்டு ராஜா வந்து ஒரு கனவு காண்பார். அந்த கனவுக்கு விளக்கம் என்னென்னு அவருக்கு தெரியாது. ஒவ்வொருத்தட்டையாக கேட்பார், அவர் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யூசுஃபோட 2 பேர் சிறையில் இருந்திருப்பாங்க முன்னாடி. அப்போ யூசுப் நபி இந்த கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறது அவர்கள் பார்த்து விளங்கினவங்களாக இருக்கிறாங்க. அவங்களில் ஒரு ஆள் வந்து என்ன செய்வார்னு கேட்டால், வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கார், சிறையில் இருக்கார் யூசுஃபுண்டு, அவர்கிட்ட என்னை அழைச்சிக்கிட்டு போங்க, அவர் இந்த கனவுக்கு விளக்கம் தருவார் அப்படின்னு சொல்லுவார். அதன்படி விளக்கம் கேட்பாங்க. யூசுப் நபி சொல்லுவாங்க, இந்த பஞ்சமான 7 ஆண்டுகள் வரும், அப்புறம் செழிப்பான காலம் வரும்னு அந்த தபீர் விளக்கம் சொல்லிடுவார். விளக்கம் சொன்னோன்னே அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ தான் உண்மையெல்லாம் வெளிப்படும், அது தனி விஷயம். அப்போ யூசுப் நபி என்ன செய்வார்னு கேட்டால், சிறையில் இருக்கும்போது 2 பேர் கனவு காண்பாங்க. 2 பேர் கனவு கண்டு என்ன செய்வான்னு கேட்டால், ஒருத்தன் வந்து பழரசம் பிழிகிற மாதிரி
பழச்சாரை புளிகிற மாதிரி நானே பழச்சாறு பிழிகிற மாதிரி கனவு கண்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு உணவு கூடைய தலையில் எடுத்துகிட்டு போகும்போது அதை பறவையெல்லாம் சாப்பிட்டு போயிடுது, வெறும் கூடை ஆக்கிடுது, அப்படி நான் கனவு கண்டேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்க. அப்போ யூசுப் நபி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த 2 பேரில் இவனு வந்து தண்டிக்கப்பட்டுருவான். யார்? அந்த கூடையில் உணவு பறவையெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு கனவு கண்டான்ல, இவன் தண்டிக்கப்பட்டுருவான். ஆனால் பழசாறு பிழிஞ்சான் பாருங்கள், அவன் தப்பிச்சிருவான், விடுதலை செய்யப்பட்டுருவான்னு சொல்கிறாங்க. ஏன்னாட்டா மன்னருடைய உணவில் விஷம் கலந்ததாக சொல்லி தான் அந்த 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து செஞ்சவன், ஒருத்தன் செய்யாதவன். செஞ்சவன் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் தான் செஞ்சான்னு கன்ஃபார்ம் ஆகி அவனை தூக்கில் போட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க, நீ சாப்பிட்ற உணவை பறவை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டியில் ரிஸ்க்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், உன் கதை முடிஞ்சு போயிடும். இன்னொருத்தன் காணல, நீ பலரசம் பிழிகிற மாதிரி கனவு கண்டியில் உனக்கு மன்னருக்கு பலரசம் பிழிஞ்சு கொடுக்குற வேலை கிடைக்கும் உனக்கு அப்படின்னு கனவுக்கு விளக்கம் சொல்லுவார். சொல்லும்போது அவங்ககிட்ட சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்? தப்பி விடுதலையாகி போக போகிறான்ல அவன்கிட்ட சொல்லுவார். அந்த போன பிறகு நம்மளை பற்றி உன்னுடைய ராஜாட்ட சொல்லுப்பா, என்னை பொய்யாத்தான் குற்றச்சாட்டு சொல்லி அடைச்சிருக்கிறாங்க, என்னை பற்றின விஷயங்களை வந்து அந்த பொம்பளையில் பொய் குற்றச்சாட்டு சொல்லிடுச்சு, அது இருந்தாலும் நம்பிட்டார், இதுதான் நடப்பு அப்படின்னு அந்த அவன்கிட்ட எல்லா சம்பவத்தையும் சொல்லி என்ன செய்வார், உன்னுடைய முதலாளிகிட்ட போய் சொல்லு, நீ விடுதலை ஆகி போகணுன்னு சொல்லுன்றார். இவன் விடுதலை ஆகி வந்த பிறகு நாள் ஓடிக்கிட்டே இருக்கு, இவன் மறந்துடுவான், சொல்லவே மாட்டான். எப்போ சொல்லுவான் தெரியுமா? மன்னர் ஒரு கனவு காண்பார்ல, அப்போ தான் சொல்லுவான், இங்கே ஒரு ஆள் இருக்காருங்க விளக்கம் சொல்கிறதுக்குன்னு. அப்போ தான் யூசுஃபை பற்றி அவன் சொல்லுவான். போனவனே சொல்லியிருந்தாண்டா அப்போ கூப்பிட்டு விசாரித்து இவர் விடுதலை செஞ்சுருப்பாங்க. அப்போ உண்மையான விவரங்களை இவன் சொல்வதற்கு உள்ள விஷயத்தை அவன் சொல்லாமல் விட்டுட்டான். அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் மறந்தான்ல, அந்த மறந்தது சைத்தானுடைய வேலைன்னு வருது. இங்கே என்ன வருது? ஓ காலை 12:42 பாருங்கள். ஓ காலை யூசுப் சொன்னார், லில்லதி லன்ன அன்னஹூ நாஜிமின்ஹுமா, அந்த 2 பேரில் யார் வந்து தப்பித்து கொள்வான்னு நினைத்தாரோ அவனை நோக்கி சொன்னார், உதுக்குருணி இந்த ரப்பிக்க, உன்னுடைய ராஜாவிடத்தில் என்னை பற்றி நீ சொல்லு. என்னத்தை சொல்லணும்? அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு, எப்படி என் மேலே பழி சுமத்துனாங்க, எப்படி நான் சிறையில் அடைக்கப்பட்டேன், அது எப்படி பொய்யான குற்றச்சாட்டு, இந்த விஷயத்தையெல்லாம் அவன்கிட்ட விலைக்கு சொல்லி இதை போய் உன் முதலாளிகிட்ட சொல்லுப்பா, உதுக்குருணி என்னை பற்றி நீ சொல்லு, இந்த ரப்பிக்க உனது எஜமானிடத்தில் ராஜாவிடத்தில் போய் சொல்லு அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லியிருந்தார் யூசுப் நபி. ஃபன்சாஹு ஷைத்தானும், ஷைத்தான் அவரை மறக்க செய்துட்டான், அந்த கைதியை வந்து மறக்க செஞ்சிட்டான். திக்ர ரப்பிஹி, முதலாளிகிட்ட போய் சொல்கிறத மறக்க செஞ்சிட்டான். அப்போ ஷைத்தான் மறக்க செஞ்சான்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஷைத்தானை மறக்க செஞ்சான், அல்லாஹ் தானே மறக்க செஞ்சான். அல்லாஹ் மறக்க செஞ்ச விஷயத்தை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்ட்டு கேட்டால், ஷைத்தானின் பக்கம் சேர்த்து சொல்லி பயன்படுத்துகிறான். ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவது, ஷைத்தான் தான் மறக்க செஞ்சான்னு சொல்லுவது இது இந்த இடத்துலையும் கூட வருகிறது. அதே மாதிரி வந்து இப்போ ஐயூப் நபி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சம்பவத்தை பற்றி சொல்கிறான். 38-41 வசனத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நிறைய நோய் நொட்டிக்கு துன்பத்துக்கு ஆளாகிறாரு, கடுமையான கஷ்டம் வேதனைக்கு உள்ளாக இருக்கிறார். இந்த கஷ்டம் வேதனையெல்லாம் தரக்கூடிய சைத்தான் இல்லையா, சைத்தானுடைய வேலை வந்து கொள்கை ரீதியாக மனசை கெடுக்கிறது தான் அவனுடைய வேலையை தவிர, என்னை நோயாளி ஆக்குறது சைத்தானுடைய வேலை கிடையாது. நோயாளி ஆக்கிறதுலாம் அவன் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நோயாளி வந்தால் நோயாளிக்கு நன்மை தான் ஏற்படும், அவருடைய பாவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனையாக பரிகாரமாக அது அமைஞ்சிரும். நோயை கொடுக்குறதுங்கிறது அது சைத்தானுக்கு அந்த பவர்லாம் கொடுக்கப்படலை. ஐயூப் நபி என்ன செய்கிறாங்கன்னா துவா செய்கிறாங்க, ரப்பி என்ன செய்கிறாங்க, அன்னி மசனிய ஷைத்தானும், ஷைத்தான் என்னை பிடித்து விட்டான், பி நுசுபின் வாதாப், வேதனையினாலையும் துன்பத்தினாலையும் சைத்தான் என்னை பிடிச்சிட்டான், சைத்தான் அந்த மாதிரி என்னை ஆக்கிட்டான், இவ்வளோ கஷ்டப்படுறேன், சைத்தான் தான் காரணங்கிறார். கஷ்டப்படுறது சைத்தான் காரணமாக? கஷ்டப்பட்டால் நன்மை தானே. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டானதுன்னா கஷ்டத்துக்கு தக்கவாறு என்ன செய்யும், அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்றெல்லாம் அது ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ வேதனை நோய் நொடியெல்லாம், நோய் நொடிக்கு இப்போ ஐயூப் நபி ஆளானது வந்து சைத்தான் வேலை கிடையாது, அல்லாஹ்வுடைய வேலை தான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, யா அல்லாஹ் நீ என்னை வந்து அதாபு செய்கிறியேன்னு கேட்காம சைத்தான் அந்த மாதிரி பண்ணுறானே. அப்போ ஒரு இலக்கியமாக செயல்படுத்த சைத்தானுக்கு அவன் செஞ்சாங்கிற அர்த்தத்தில் இல்லாமல் அது வந்து அந்த ஒரு இலக்கியமாக அது பயன்படுது. கெட்டதை வந்து அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கறது நல்லது இல்லைங்கிறதுக்காக தான் ஐயூப் நபி கூட பேசினார்.
அந்த மாதிரி தான் ஷைத்தான் பிடிச்சதுனால மக்கள் வழக்கத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு வேதனை வந்துருச்சுன்னு சொன்னால் ஷைத்தான் தான் ஏற்படுத்தினா அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. அந்த பேச்சு அடிப்படையில் தான் அந்த ஐயுனே பேசியிருக்கிறாரு. ஒரு மறதி வந்துருச்சுன்னு சொன்னால் ஷைத்தான் தான் மறைக்க செஞ்சான்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் ஷைத்தான் மறக்கடிக்க செய்தான் என்று சொல்கிறத வழக்கமாக வச்சுருந்ததுனால தான், அந்த வழக்கத்தின்படி தான் இது என்ன செய்யப்படுது, இந்த விஷயம் வருது. எப்படி வருது? இப்போ அந்த வசனத்தை திரும்பி பாருங்கள். அதாவது அல்லதீன யாக்குலுன ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், லா யகூமுன எழமாட்டார்கள், இல்லா கமா யகூமு அல்லதி, ஒருவன் எழுவது போன்றே தவிர எழமாட்டார்கள். ஹப்பத்துஹு ஷைத்தானு, ஷைத்தான் அவனை தீண்டிவிட்டான், ஷைத்தான் அவனை தாக்கிவிட்டான். மினல் மஸ்ரி, தொடுவதன் மூலமாக ஷைத்தான் தாக்கிவிட்டானே அவனை போன்றே தவிர, அதாவது பைத்தியமாகவே தவிர எழமாட்டார்கள் அப்படின்னு வருவது இந்த ஷைத்தான் தீண்டுவது தான் பைத்தியங்கிற மாதிரி கருத்தை தருகிறது. ஆனால் ஷைத்தான் பைத்தியத்தை உண்டாக்குவானா என்றால் அது பல வசனங்களுக்கு மாற்றமாக போயிடுது. அப்போ இந்த வசனத்தை எதுக்கு இப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், மக்கள் பழக்கத்தில் பைத்தியம் பிடிப்பது ஷைத்தான் வேலைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை போட்டோம்னா அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஷைத்தான் பிடிச்சவனை போலன்னா பைத்தியம் போலன்னு விளங்கிக்கிடுவாங்க. மக்கள் விளங்குறது தானே, அந்த சொல்லுலேருந்து இல்லை வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் பார்க்குறத விட்டுட்டு அதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்களோ அப்படி பண்ணுறது தான். அதனால சொல்லப்பட்டிருக்குன்னு விளங்கிக்கிறேன்னு இந்த வசனம் சம்பந்தமாக கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.